Hi friends, welcome back to Viji's Kitchen. Today's special Gobi Manchurian. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் நம்ம இப்போ பொரிச்சு எடுக்கணுங்க. காலிஃப்ளவர் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு வெந்நீர்ல போட்டு அலசி வச்சிட்டு நம்ம மிக்ஸ் பண்றதுக்கு நம்ம இந்த பவுல்ல போடலாங்க. கார்ன்ஃப்ளவர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதாவும் அதே மாதிரி 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிடலாம். காரத்துக்கு ஒயிட் பெப்பர் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க நம்மளுக்கு. நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றி இந்த காலிஃப்ளவர் வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. இதை பொரிச்சு எடுத்துக்கிற அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. இந்த காலிஃப்ளவர் வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக பொரிக்கணும். இந்த அளவுக்கு நம்ம கிறிஸ்பியாக வெந்துருச்சுன்னு பார்த்துட்டு நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாங்க. கோபி மஞ்சூரியன் செய்கிற அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம இப்போ ஒரு வெங்காயத்தை வந்து ஃபைனாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் இருந்தால் போதும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க. பூண்டு பிடிச்சவங்க வந்து பூண்டு மட்டும் போட்டுக்கோங்க. எனக்கு இஞ்சியோட டேஸ்ட்டும் பிடிக்கும், அதனால் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போட்டிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் ஒயிட் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ கெட்சப்ஸ் நமக்கு வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கோங்க. இதுக்கு சோயா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். நம்ம சோயா சாஸை ரெட் சில்லி சாஸ் சேர்க்கணும். இதில் நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்கும். நல்லா கைவிடாமல் நல்லா கலக்குங்க. இப்போ கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நம்ம நல்லா கொதிக்க வைக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இருக்கு இப்போ சால்ட் ஆட் பண்ணிடலாங்க. நம்ம கோபி மஞ்சூரியன் செய்யறதுக்கு முக்கியமாக சாஸ் தேவைங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா கொதிச்சிச்சுங்க.
இந்த டைமில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கார்ன் பவுடர் எடுத்து தண்ணியில் கலக்கி இதில் ஊற்றிடலாம். நல்லா திக்காக வருங்க இது நீங்கள் ஊற்றினதும். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி கலக்கிக்கோங்க. நல்லா திக்காக வருங்க, நல்லாயிருக்கும். காலிஃப்ளவர் வந்து நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணோம். நல்லா கலக்கிடுங்க. நல்லா அந்த காலிஃப்ளவரில் இந்த சாஸு எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி அழகாக வந்துடும். உங்களுக்கு மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. இப்போ நம்ம வெங்காயத்தாள் நம்ம ஃபைனாக கட் பண்ணி வச்சு இதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு 2 கொத்து அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாங்க. முடிஞ்சிச்சிங்க நம்மளுக்கு கோபி மஞ்சூரியன். பாருங்கள் எவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருக்குது, நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா ரிச் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்குது பாருங்கள். சுவையான கோபி மஞ்சூரியன் செஞ்சு முடிச்சாச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக செஞ்சுருக்கேன். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.